குறிப்பாக நீங்கள் சொன்ன 2 விடயத்துக்கான பதிலை நாங்கள் சொல்லாமல் நினைக்கிறேன். வழக்கமாக சட்டம் குறிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வந்து 3 அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கம், மாகாண அரசாங்கம், உள்ளாட்சி அரசாங்கம். மாகாண அரசாங்கத்துக்கு முன்னதாகவே இருக்கிறது இந்த உள்ளாட்சி மன்றத்துடைய அரசு அதிகாரம். வைக்க சொன்ன மாதிரி சட்டம் உங்களுடைய குறிப்பாக பிரிட்டிஷ் காலத்தில் ஆர்டினன்ஸ் இருந்து சட்டங்கள்லேருந்து உங்களுக்கு தரப்பட்ட அந்த அதிகாரங்களை நீங்கள் செயல்படுத்துகின்ற வகையில் மாகாண சபையின் நேரடி திட்டங்களை உருவாக்க இருந்த சில இடையூறுகள் இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் அதை செய்யக்கூடியதாக இருக்கும். இனிவரும் காலங்களிலையும் அது சம்பந்தமான பிரமாணங்களை உருவாக்கங்களையும் நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக 2 விடயங்கள் நான் இன்றைக்கு வந்து நாங்கள் காலையிலே ஒரு கூட்டத்தில் நாங்கள் இந்த கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் ப்ரோக்ராம், அதாவது அந்த காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக அது சம்பந்தமான திட்டங்களை செய்யக்கூடிய என்ன நடக்குன்னு சொன்னால் எந்தெந்த நிறுவனங்கள் இல்லை இப்போ இந்த கிளைமேட் வரைக்கும் கிட்டத்தட்ட கட்டப்ரோஸாக போகுதுன்னு சொன்னால் இன்டர் மினிஸ்ட்ரியல் கோஆர்டினேஷன்ன்றது எங்களுக்காக மிக அவசியமாக வருது. இப்போ கிட்டத்தட்ட தேசிய அளவில் மட்டுமில்லை சர்வதேச அளவிலையும் வந்து இப்போ உணர்த்தப்பட்டிருக்கேன்னு சொன்னால் தனித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கம்பார்ட்மெண்டலைசேஷன் இல்லாட்டி என்ன சொல்றது பெட்டியாக நாங்கள் வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் வருது. அவே கிட்டத்தட்ட குறிப்பாக மிக தெளிவாக சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் சுகாதார திணைக்களமும் சரி, உள்ளாட்சி திணைக்களமும் சரி, மற்ற ஏனைய திணைக்களம் மாகாண நிர்வாகங்களுக்கு வரைக்குள்ள அவையில ஒருங்கிணைத்து போடுறதுக்கான விஷயம் பண்ணது கட்டாயம் அவசியமாக இருக்கு. குறிப்பாக இன்றைக்கு வந்து குறிப்பாக பார்க்கலாம் நீங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த கழிவு மாமத்துவமாக இருக்கலாம், மற்றது சம்பந்தமான நோய்களுக்கான கட்டுப்படுத்தலாக இருக்கலாம், ஒரு திடீரென்று வார ஒரு அனர்த்தங்களாக இருக்கலாம்னு சொன்னால் முதலாவது கூப்பிடுறது வந்து லோக்கல் கவர்மெண்ட்டாக தான் இருக்கு. அதுக்குரிய முன்னாயத்தங்களும் சரி, இல்லை சொல்றது நடவடிக்கை நடந்து கொண்டிருக்க சரி, அதுக்கு பின்னான நடவடிக்கைகளையும் கூட மிக முக்கியமாக நீங்கள் உங்களுடைய நிறுவனங்கள் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. அது கூட பலம். இப்போ இந்த பலத்தை நீங்கள் எவ்வாறாக பாவிக்கிறீர்கள் என்றதான் இங்கே இருக்க செய்தி. அதாவது உங்களுக்குரிய வருமானத்தை ஈட்டி அந்த திட்டத்தை நீங்கள் செயற்படுத்திக்கல மக்களுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கையுரிய நிறுவனமாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது உங்களுக்கு அதிகாரங்கள் வந்து தரப்படும். இன்றைய காலகட்டங்களில் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இல்லாத சூழலுக்கு மிக விரைவில் தேர்தல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஏற்கனவே ஒரு ஆயத்தலையை கொண்டு வந்துருக்கீங்கன்னு சொன்னால் வந்து பொறுப்பெடுக்கிற சபைக்கு மிக இலவாக இருக்கும். அதை தொடர்ந்து செய்வதற்கு இன்றைக்கு இந்த நீங்கள் சொன்ன முதலாவது இந்த பிஹெச்டி என்ற விஷயம் நான் நினைக்கிறேன் நாங்கள் வேலைக்கு சேர்ந்த காலத்தில் 90களில் இந்த பிரச்சனை தொடங்கினது. நீங்கள் சொன்ன 1 மேன் கமிஷன் தான் அது வந்தது. கார்டர் 1 மேன் கமிஷன் ரிவ்யூ. அதே தெரியும் யாருன்னு சொன்னால்